தாய் இல்லாமல் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய என் நாம் தமிழர் கட்சியினுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும், என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நான் பல்வேறு வரலாறுகளை பேச விரும்பவில்லை. நான் எப்படி பேசுவேன் என்று என்னோடு இருப்பவர்களுக்கு தெரியும். உரிக்க உரிக்க ஒண்ணுமே இல்லாத திராவிடத்தை உரித்து பார்த்ததிலே நானும் ஒருவன். அதனால் நான் நேராக விஷயத்துக்கு வருகிறேன். ஜாதி வாரியான கணக்கெடுப்பு எதற்கு எடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், இங்கே பல்வேறு தலைவர்கள் வந்திருக்கிறார்கள், அந்தந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள். ஆறுமுக கவுண்டரை கேட்டால் 2 கோடி சொல்லுவார். அண்ணன் ஏர்போர்ட் பொறுத்தையை கேட்டால் அவர் கொஞ்சம் சிகப்பா இருக்காரு, 3 கோடி சொல்லுவார். இங்கே கவிக்குமாராக இருக்கட்டும், முத்து ரமேஷ் நாடாராக இருக்கட்டும், பூமிநாதனாக இருக்கட்டும், அவரவர்கள் ஜாதி பெருமை என்ற பேரிலே சொன்ன ஒரு 40 கோடி வரும். ஆனால் தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் எத்தனை பேர் என்று சொன்னால் 8.5 கோடி தான். இதுதான் திராவிட சூழ்ச்சி. வருகின்ற பொழுது ஒரு கோஷமிட்டார்கள் தாய்மார்கள், அள்ளி கொடுக்காதே அளந்து கொடு என்று சொன்னார்கள். அதுதான் சமூக நீதி. இந்த நாட்டிலே பிறக்கக்கூடிய 100% மக்களுக்கும் சமூக நீதி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் ஜாதி வாரியான கணக்கெடுப்பு இருக்கப்பட வேண்டும். இதில் என்ன கொடுமை என்று சொன்னால், 1881 ஒரு ஆங்கிலேயர் எடுத்த ஜாதி வாரியான கணக்கெடுப்பை வைத்துத்தான் ஜேம்ஸ் முதற்கொண்டு இங்கே விகிதாச்சார அடிப்படையிலே சலுகைகளை வழங்கியிருக்கிறார். ஜாதி வாரியான கணக்கெடுப்பு இல்லாமல் எப்படி சமூக நீதி பிறக்கும்? 100 பேர் வேலை செய்யக்கூடிய ஒரு இடத்திலே 10 லட்சம் ரூபாயை பங்கிட்டு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதை எப்படி பங்கிட்டு கொடுப்பது? சூப்பர்வைசர், மேனேஜர், ஸ்கில்டு லேபர், இப்படி தனித்தனியாக இருப்பவருக்கு எப்படி சமமாக பிரித்து கொடுக்க முடியாதோ அதே போலத்தான் ஜாதி வாரியான கணக்கெடுப்பை எடுக்காமல் இது எதுவுமே செய்ய முடியாது. இந்தியாவிலே முதலாக காக்கா காலிஸ்கரினுடைய ஆணை, ஜாதி வாரியான கணக்கெடுப்பு இந்தியா முழுவதும் எடுத்ததிலே 2399 ஜாதிகளை எடுத்தார்கள். அதிலே 833 ஜாதிகளை பிசி எம்பிசி என்று பட்டியலிட்டு அவர்களுக்கு உரிய விகிதாச்சார அடிப்படையிலே நிலங்கள் வழங்கப்பட வேண்டும், தொழில்கள் வளர்ச்சி பெற வேண்டும் என்றால் அவர்களை முன்னேற்ற வேண்டும் என்று சொன்னார்கள். அதுவும் செய்யவில்லை. அதைவிட தமிழ்நாட்டிலே சட்டநாதன் கமிஷனும் 25% கொடுத்தார்கள். விபி சிங் 27% கொடுத்தால் தன் ஆட்சியே போய்விடும் என்ற நிலை இருந்தால் கூட 27% பிசி பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு கொடுத்த ஒரு மனிதன் விபி சிங். இந்த இடத்திலே 3 பேரை நாம் ஞாபகப்படுத்தி ஆக வேண்டும். ஒன்று விபி சிங், இன்று காடுவெட்டி குரு ஐயா ராமதாஸ், அதை தாண்டி முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மை அவர்கள் 69% இடஒதுக்கீடு இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் இல்லாமல் 69% இடஒதுக்கீட்டை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அதற்கு ஆபத்து என்ற முறையில் தான் அண்ணன் சீமான் அவர்கள் 69% இடஒதுக்கீடை தமிழ்நாட்டிலே தக்க வைக்க வேண்டும் என்றுதான் ஜாதி வாரியான கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். மேலும் சட்டமன்றத்திலே திரு ஸ்டாலின் அவர்கள் ஜாதி வாரியான கணக்கெடுப்பு எடுக்கிறோம் என்று சொல்லி அனைத்து கட்சி கூட்டங்களை கூட்டி அனைத்து ஆதரவும் பெற்ற பிறகு அவர் சொன்ன அடுத்த வார்த்தை, நாங்கள் ஜாதி வாரியான கணக்கெடுப்பு எடுக்க முடியாது, மேலே இருக்கவன் தான் எடுக்க முடியும் என்று சொல்லி நிதி கொடுக்கவில்லை. 2000 கோடிக்கு நிதி கொடுக்கவில்லை என்று சொன்னால் மேலே இருக்கவன் தான் காரணம். சாதி வாரியான கணக்கெடுப்பு இருக்க